ஒரு நாள் நான் பிட்சைக்கு அமர்ந்திருந்தேன். பிட்சைன்னா சாப்பிட்றது. அப்போது உணவு பரிமாறியவர்கள் கீரை பதார்த்தத்தை வைத்தார்கள். சாப்பிட்டு சுவையாக இருக்கிறதே என்று சொல்லிவிட்டேன். மறுநாள் பிட்சையிலும் அவர்கள் சொன்னார்கள், பெரியவாளுக்கு பிடித்த கீரை சேர்த்திருக்கிறேன் என்றார். பெரியவாளுக்கு பிடித்த கீரை சேர்த்திருக்கிறேன் என்றார். மூன்றாவது நாள் மடம் முழுக்க வருகின்றவர்களெல்லாம் பழம்பூவுக்கு பதிலாக கீரையாக வாங்கி வந்து விட்டார்கள். நாலாவது நாள் பிட்சைக்கு முன்பு யோசித்தேன், ஒரு மடத்தினுடைய அதிபதியாக மக்கள் தேர்ந்தெடுத்து மடாதிபதி என்றும் காவி உடைக்கு புனிதம் தந்தவர் என்றும் என்னை கொண்டாடக்கூடிய உங்களிடத்திலிருந்து ஒரு உணவை கூட என்னால் துறக்க முடியாமல் ஒரு கீரையின் மீது பற்று வைத்திருக்கிறேன். நான் என்ன சன்னியாசியின் தவக்கோலத்தை பின்பற்றி விட்டேன். இன்னிலிருந்து அன்னந்தண்ணி ஆகாரம் இல்லை என்று தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொண்டார் என்று சொன்னவுடன் எல்லார் கண்களும் பணித்தது. பிறகு எல்லாரும் வேண்டுகோளை வைத்த பிறகு அந்த தண்டனைக்கு முற்றுப்புள்ளியாக கோலத்திற்கு முடிவுரை போட்டார். பசும் ஜானத்தை நெல்லிக்காய் அளவு உருட்டி கொண்டு வந்து தன் வாயிலை போட்டி கொண்டு இனி கீரையை தொடுவதில்லை என்றார்.